எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மார்ட்டின். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடல் நண்டு எப்படி சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். கடல் நண்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயல் நண்டு தான். இப்போ வந்து கடல் நண்டு எப்படி சூப்பராக இந்த குழம்பு எப்படி இந்த வீடியோவில் வைக்கலான்ட்டு தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு கடாயை எடுத்து நம்ம வச்சுட்டோம். பேனை வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆகுது. நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அப்படியே நம்ம வந்து நண்டு குழம்புக்கு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நண்டு குழம்பு, கடல் நண்டு குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம பெரிய நண்டாக எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி இதை எப்படி சூப்பராக செம்ம ஸ்டைலாக கிராமத்து ஸ்டைலாக நம்ம வைக்கலான்ட்டு நான் இந்த வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன். ஸ்பைசியான நண்டு குழம்பு ரெடியாக போகுது. வாங்க எப்படி இருக்கு வைக்கலான்ட்டு பார்க்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்கள். அந்த பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டோம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சூப்பராக வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதாவது சில்லி பவுடர் நம்ம வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எப்படி இருக்க பாருங்க, சூப்பராக பச்சை வடையெல்லாம் போய் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். சூப்பராக இருக்குது. கரைச்சி வச்சுருக்கா புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். நெல்லிக்காய் சைஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணி விடலாம். பெப்பர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் போதும். பெப்பர் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கிராப் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, பூண்டு, சோம்பு, சீரகம், தேங்காய்லாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் மெயினு. இதை வந்து நீங்கள் நண்டு குழம்புல ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும், கிராமத்து ஸ்டைலு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நல்லா கலக்கிட்டோம் தேங்காய் அரைச்சதை. இப்போ தேவையான அளவு உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரையாட்டும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்க நண்டை, கடல் நண்டை ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா நண்டெல்லாம் குழம்புல முழுந்துற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிச்சிச்சுன்னா நண்டு நல்லா வெந்துடும். நம்ம இறக்கிடலாம். குழம்பு சூப்பராக மல்லித்தலை போட்டு ஃபைனலாக இறக்கிடலாம். சூப்பராக குழம்பு எப்படி வற்றி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதான் ஸ்டேஜ். நண்டு வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். சுற்றிலும் தேவையான அளவுக்கு மல்லித்தலை போட்டு இறக்கி நம்ம ப்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.